குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்க மணிகண்டன். தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லா ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு இந்த நேரத்துல ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு படத்தோட திரை விமர்சனம் பார்க்க போறோம். என்ன படம்னு கேட்டீங்கன்னா, மெய்யழகன். திரை விமர்சனத்துக்கு போறதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தா ஒரு தடவை பண்ணுங்க. பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க. அப்படி நீங்க பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனை காமிக்கும். நீங்களும் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். உங்க நண்பர்கள் உறவினர்கள்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி, இந்த சேனலை பத்தி சொல்லி அவங்களே சேனலை லைக் பண்ண வைங்க, கமெண்ட் பண்ண வைங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அவங்களையும் பெல் பட்டன் அழுத்த சொல்லுங்க. இப்ப திரை விமர்சனத்துக்கு போகலாம். படத்தோட பேர் மெய்யழகன். ஒரு தமிழ் திரைப்படத்திற்கு தமிழ்ல டைட்டில் வச்ச இயக்குனர் தயாரிப்பாளருக்கு குட்டிமா தமிழ் டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு நிறைய படங்கள் வருது தமிழ்ல. எல்லா படத்துக்குமே இங்கிலீஷ்ல தான் டைட்டில் வராங்க. 10 படம் வருதுன்னா, ஒரு வாரத்துக்கு 10 படம் வருதுன்னா 9 படத்துக்கு இங்கிலீஷ்ல தான் டைட்டில் வைக்கிறாங்க. அந்த ஒரு படத்துக்கு தான் தமிழ்ல டைட்டில் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி அழகான ஒரு டைட்டில் வச்ச இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் மறுபடியும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மெய்யழகன் இந்த படத்தோட கேஸ்ட் அண்ட் குரூப் பார்க்கலாம். ஸ்ரீதிவ்யா, அரவிந்தசாமி, கார்த்தி, ஜெயபிரகாஷ், ராஜ்கிரண் மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட எழுத்து இயக்கம் யாருன்னு கேட்டீங்கன்னா பிரேம்குமார். இதுக்கு முன்னாடி 96, அதாவது 96 விஜய் சேதுபதி திரிசாவை வச்சு ஒரு லவ் ஸ்டோரி எடுத்திருந்தாரு. அவருடைய 2வது படம் தான் இந்த படம். இந்த படத்துக்கு இசை கோவிந்த் வசந்தா. 96 படத்துக்கு இசையமைச்ச அதே கோவிந்த் வசந்தா தான் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, 1996 அந்த 96க்கும் இயக்குனருக்கு ஏதோ ஒரு பெரிய லிங்க் இருக்கு போல. அதனாலதான் அந்த 96லேயே கதையை ஓபன் பண்ணியிருக்காரு. 1996 தஞ்சாவூர்ல ஒரு குடும்பம், அதாவது அரவிந்தசாமி குடும்பம் பாத்தீங்கன்னா, அவங்க கிட்ட சொந்தக்காரங்க வீடை ஏமாத்தி வாங்கிக்கிட்டாங்க. அவங்க பஞ்சம் பிழைக்கிறதுக்காக இங்க சென்னைக்கு கிளம்பி வராங்க. கிளம்பி வந்துறாரு. ஒரு 22 ஆண்டுகள் அரவிந்தசாமி பாத்தீங்கன்னா அந்த தஞ்சாவூர் அந்த ஊருக்கே அவர் போகாம இருக்காரு. அப்புறம் ஒரு கல்யாணத்துக்கு, அதாவது சித்தி பொண்ணோட தங்கச்சி கல்யாணத்துக்காக அவர் மட்டுமே போறாரு. இங்க இருந்து போறாரு. கல்யாணத்துக்கு போனவர் அங்க தஞ்சாவூர்ல ரூம் எடுத்துட்டு அப்படியே அங்க போறாரு. நீடாமங்கலம் போறாரு. தஞ்சாவூர் பக்கத்து ஊர். தஞ்சாவூர் டு திருவாரூருக்கு இடையில இருக்கு நீடாமங்கலம். அந்த ஊர்ல தான் கல்யாணம். அங்க போறாரு. போனவர் அங்க கார்த்தியை சந்திக்கிறாரு. அவர் பாத்தீங்கன்னா ஒரு யதார்த்தமான கேரக்டர். எல்லாருக்கிட்டையும் நல்லா பழகக்கூடியவர். ரொம்ப வெகுளியான ஒரு மனுஷன். அவரை பழகும்போது இவருக்கு கொஞ்சம் தொந்தரவா தெரியுது அரவிந்தசாமிக்கு. ஏன்னா சிட்டியில வளர்ந்தவங்களுக்கெல்லாம் யாரும் ரொம்ப அதிகமா பேசினாலோ இல்லை போன் நம்பர் கேட்டாலோ ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டா பிடிக்காதுல்ல. அந்த மாதிரி இவர் இருக்கிறாரு. ஆனா ஆனா அவர் அப்படி கிடையாது. நல்லா பழகுறாரு, வைக்கிறாரு. அவருடைய பேர் இவருக்கு தெரியல. யார்கிட்டயா கேட்கலான்னு போனா கூட அவர் கூடயே வந்துடுறாரு. அப்புறம் அந்த கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சா அந்த ஊருக்கு போன அரவிந்தசாமி என்னென்ன மாதிரியான நிகழ்வுகளை சந்திச்சாரு, மலரும் நினைவுகளை இந்த மாதிரி சந்திச்சாரு, இந்த கார்த்தியோட பேரை தெரிஞ்சுக்கிட்டாரா இல்லையா, இந்த கார்த்தி யாருன்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டாரா இல்லையா, இதுக்கெல்லாம் விடை சொல்றதா இந்த மெய்யழகன் திரைப்படத்தோட முழு நீள திரைக்கதையா அமைஞ்சிருக்கு. இது பாத்தீங்கன்னா படம்னு சொல்லிட முடியாது. இது ஒரு வாழ்க்கை. இதை நீங்க டிக்கெட் புக் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு இது ஒரு படமா தெரியும். ஆனா நீங்க தியேட்டர்ல போய் உட்காந்து படமா ஒரு 10 நிமிஷம் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இது ஒரு வாழ்க்கையா உங்களுடைய மலரும் நினைவுகளுக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. செல்போனை கூட நீங்க எனக்கு தெரிஞ்சு எடுத்து பார்க்க மாட்டீங்க இந்த படம் பார்க்கும்போது. ஏன்னா அவ்வளவு படம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மெதுவா போற மாதிரிதான் தெரியும். ஆனா ஒரு வாழ்வியல் இருக்கும், ஒரு வாழ்க்கை இருக்கும். அப்படியே பொறுமையா அப்படியே அழகா ரசிச்சு ஒரு கவிதை மாதிரியான ஒரு திரைப்படம். படத்தோட ஒளிப்பதிவு, பின்னணி இசை, படத்துல இருக்கக்கூடிய சில காமெடி வசனங்கள், இவர் கார்த்தியோட வசனங்களா இருக்கட்டும், அவருடைய நடிப்பா இருக்கட்டும், அரவிந்தசாமியுடைய வசனம், அவருடைய நடிப்பு, அப்புறம் ராஜ்கிரண் கேரக்டரு, ஜெயபிரகாஷ் கேரக்டரு, தேவதர்ஷினி, இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு மிகப்பெரிய அளவுல உயிர் கொடுத்துருக்குறாங்க. செகண்ட் ஹாப்ல பாத்தீங்கன்னா இவங்க 2 பேர் தான், அரவிந்தசாமி, கார்த்தி, இவங்க 2 பேர் தான் முழு படத்தையுமே கொண்டு போறாங்க. ஸ்ரீதிவ்யா அழகான ஒரு மனைவி கேரக்டர்ல, கார்த்தியோட மனைவி கேரக்டர்ல அழகா போறாங்க. சில காட்சிகள் வந்தாலும் அவ்வளவு அழகா அற்புதமா போறாங்க அவங்களுடைய கேரக்டரைசேஷன். அரவிந்தசாமியோட செகண்ட் ஹாப்ல சில காட்சிகள்ல அவருடைய நடிப்பை அழகா வெளிப்படுத்தியிருக்காரு. இவருடைய பேர் தெரியாம இந்த வருத்தப்படுற சீனு. இவர் சொல்றாரு, கார்த்தி ஒரு இடத்துல என்ன சொல்றாருன்னா, நாளைக்கு காலையில வயிற்றுல இருக்கிற குழந்தை பேரு, என் பேரு, என் மனைவி பேரை சொல்லி நீங்க வாழ்த்தணும். அந்த குழந்தைக்கு பேர் உங்க பேர் தான் வச்சிருக்கீங்க, அருள்மொழி அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்றாரு. ஏன்னா இவருக்கு தான் பேர் தெரியாது, இவர் யாருன்னு தெரியாதனால நைட்டா கிளம்புறதுக்கு முயற்சி பண்ணும்போது அப்ப கமலஹாசன் அவர்களுடைய
குரல்ல வந்து ஒரு பாட்டு வருது, யாரோ யாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டு வருது. அந்த தவிப்பில எல்லாம் அரவிந்தசாமி வந்து நடிப்பை அழகா வெளிப்படுத்தியிருக்காரு. நடிப்புங்கிறத விட அந்த கேரக்டராகவே அருள்மொழியாவே வந்து வாழ்ந்திருக்காரு. இவர் கதாநாயகன் வந்து அவருடைய கேரக்டர் வந்து அழகா பண்ணியிருக்காரு. ரெண்டு பேருமே ஈக்குவலா நடிச்சிருக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. ரெண்டு பேருக்குமே விருதுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சிறந்த பிராந்திய மொழி திரைப்படத்திற்கான விருதும் இந்த படத்துக்கு தேசிய விருதும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இந்த இரண்டு நடிகர்களுக்கும் விருது கிடைக்க வாய்ப்பு இருக்கு. விருதுகளை தாண்டி மக்கள் கூட்டம் கூட்டமா போய் பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த படத்துக்கு இருக்கு. ஏன்னா வந்து படம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது படமா நீங்க பார்க்க கூடாது, ஒரு 10 நிமிஷம் தான் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு படமா தெரியும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு வாழ்வியல், ஒரு வாழ்க்கை அழகா வந்து ஒரு 2.25 மணி நேரம், கிட்டத்தட்ட 3 மணி நேரம், 3 மணி நேரத்துக்கு ஒரு 3 நிமிஷம் தான் கம்மின்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி பார்த்துட்டு வரலாம். ஏன்னா எவ்வளவோ படங்களை நீங்க போய் தியேட்டர்ல போய் டிக்கெட் புக் பண்ணி பாப்கார்னு கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே பார்ப்பீங்க. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் சினிமாவில் வந்திருக்கக்கூடிய ஒரு பொக்கிஷமான ஒரு திரைப்படம். எப்படி 96ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு காதல், இதுல வந்து ஒரு உறவினருடைய அந்த அன்பு, அவருக்கு அரவிந்தசாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி வந்து அவங்க ரிலேட்டிவ் தான் வீடை ஏமாத்தி வாங்கிக்கிட்டாங்க, சொத்தெழுதி வாங்கிக்கிட்டாங்கன்னா அவங்க கூட வந்து அவருக்கு உதவி செய்யாம, இவர் யாருன்னே தெரியாத இவர் வந்து உதவி செய்யற காட்சிகள்லாம் அற்புதமா இருக்கு. இவங்க 2 பேரும் போன்ல பேசக்கூடிய அந்த ஃப்ரீ கிளைமேக்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ஃபேமிலியோட, குழந்தைங்க, தாத்தா, பாட்டி, பேரன், பேத்தி, அப்பா, அம்மா, சித்தப்பா எல்லாருமே போய் ஒரு குடும்பத்துல 10 பேர் இருக்கீங்களா, 5 பேர் இருக்கீங்களா, மொத்தமா எல்லாருமே போய் எந்த விதமான வல்கரான டைலாக் உள்ள எந்த விதமான நெகட்டிவிட்டி இந்த படத்துல இல்லை, எல்லாமே பாசிட்டிவ் தான். இந்த படத்தை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா சொந்த ஊரை விட்டு வந்து இங்க சென்னையில செட்டில் ஆனவங்க, இல்ல சொந்த ஊர்ல இருந்து தூரமா போய் வெளியூர்ல செட்டில் ஆனவங்கலாம் கண்டிப்பா இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஊருக்கு போயிட்டு ஒரு வாரம் இருந்துட்டு வரலாம், இல்லைன்னா ஒரு 4 நாள் இருந்துட்டு வரலாம், இல்லைன்னா வந்து நம்ம ஊர்லயே போய் கூட செட்டில் ஆயிடுவோம், அங்க பள்ளிக்கூடத்துல பிள்ளைகளை படிக்க வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான உணர்வுகளை கண்டிப்பா இந்த படம் வந்து உங்களுக்கு ஏற்படுத்தும். ரொம்பவே நல்லா இருக்கு இந்த மெய்யழகன் திரைப்படம். நான் பண்ண இந்த ரிவ்யூன்னு சொல்ல முடியாது, இந்த படத்தோட திரை விமர்சனம், இந்த வாழ்வியலை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் கண்டிப்பா நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தா பண்ணுங்க, பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க. இந்த படத்தை கண்டிப்பா நீங்க தியேட்டர்ல போய் பாருங்க. ஓடிடியில வரட்டும்னு சொல்லி வெயிட் பண்ணாதீங்க, தியேட்டர்ல ஃபேமிலியோட போய் பாருங்க. அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி.